டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான பொழுதிலே பலர் கேள்விகள் கேட்பார்கள். நாங்கள் உள்ளத்திலே பிரச்சனையாக இருக்கின்றது, எங்களுக்கு இப்போ ஒரு சிக்கல் ஏற்படுகிறது, நான் சார் கூட கதைக்கிறேன். நாங்கள் பெரும்பாலானவர்கள் கூட கதைக்கின்றோம். ஆக உளவியல் ஆய்வு முடிவுகளிலே கூட கதைப்பவர்கள், பெரும்பாலான மனிதர்கள் கூட கதைப்பார்கள், தேவைக்கு கதைக்க வேண்டும். கூடுதலாக கதைப்பவர்கள் 60% தீயவற்றைத்தான் கதைக்கிறார்கள் என்ற ஒரு ஆய்வு முடிவு வெளிவந்தது. இது உலகளாவிய செய்த ஆய்வு. அப்போ மனிதர்களுக்கு தீமைகளை பார்ப்பது, தீமைகள் தொடர்பாக கேட்பது, பாருங்கள் ஊடகங்களிலே பத்திரிகைகளிலே அந்த செய்தி எல்லாத்தையும் தான் ஓடி ஓடி பார்க்கறது. ஆக அது ஒரு வியாபாரமாகவும் அது மலர்ந்து விட்டது. ஆக நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுடைய சமூகத்திலும் வேலைத்தளத்திலும் இந்த பொருத்தமில்லாமல் கதைத்தல், கூடுதலாக கதைத்தலை படிப்படியாக நிறுத்த வேண்டும். நீங்கள் அவ்வாறு படிப்படியாக நிறுத்துகிறீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு சுய சக்தி ஒன்று ஏற்படும். தேவையில்லாமல் எனர்ஜி வீணாகும். நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தால், தேவைக்கு கதைக்கணும், கதைக்காமல் இருக்கிறது தவறு. கொஞ்சம் அமைதியாக இருந்தீர்களானால் உங்களுக்கு பொறுமை வரும். அப்போ கொஞ்சம் பொறுமை வந்தால், பொறுமையைத்தான் சொல்வார்கள் தியானம் என்று சொல்வார்கள். நீங்கள் பொறுமையாக ஒரு இடத்துல இருந்தாலே அது தியானம்தான். அப்போ தியானம் என்றால் மிக பெரும் சக்தி. ஆக நாங்கள் இந்த கூடுதலாக கதைப்பதை குறைத்தாலே எங்களுடைய முகத்திலே அப்படியே தேஜஸ் ஒளி வரும் என்று சொல்கின்றார்கள். அப்ப நாங்கள் எங்களை சரியாக புரிந்து கொள்வதற்கு அமைதியாக இருக்க வேண்டும். நான் என்னுடைய செயற்பாடுகளோடு சேர்ந்து நான் முதலில் பயணிக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் குடும்பத்தவர்கள் சமூகத்தோடு பயணிக்க முடியும். அப்ப என்னுடைய சுய ஆற்றல், சுய பயணிப்புக்கான தயார்படுத்தல்ல அமைதியாக இருந்து என்னுடைய செயற்பாடுகளை நான் ஒழுங்கமைக்க வேண்டும், திட்டமிட வேண்டும். ஆக இதற்கு மூளைக்கும் மற்றும் உடல் நரம்பு தொகுதிக்கும் மிகப்பெரிய சக்தி கிடைக்கின்றது. ஆக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ பிள்ளைகளுக்கு, நாங்கள் பாடசாலை மாணவர்களுக்கு, சமூகத்தவர்களுக்கெல்லாம் இதற்கு தொடர்பான ட்ரைனிங் இருக்குது. வெளிநாட்டில எல்லாம் பயிற்சி, அமைதியாக இருக்கிறது, குறியீட்டின் மூலம் செயற்பாடுகளை செய்கிறது. ஸோ பாடி லாங்குவேஜ் பாருங்க. ஆக அதுக்கு மிஞ்சிக்கு போனால் கதைக்கிறது. சில தொழில்கள் இருக்கின்றன, வைத்திய தொழில், ஆசிரியர் தொழில், அது அவர்கள் கதைத்துத்தான் தங்களுடைய இந்த செயற்பாடுகளை ஒழுங்குபடுத்துவார்கள். ஆக அப்போ இந்த கதையை தேவைக்கு அதிகமாக, எதுவும் அப்படித்தான், தேவைக்கு அதிகமாக போயிட்டால் பிரச்சனையாகிவிடும். அப்போ சில நேரத்தில் உள பாதிப்புக்குள்ளானவர்கள் கூடுதலாக கதைப்பார்கள். ஆக கூடுதலாக கதைத்தால் உள்ளமும் பாதிப்படையும். ஆக இப்போ பார்த்தீர்களானால், அப்போ நாங்கள் மனிதர்கள் தேவைக்கு, எங்களுடைய தேவையை சரியாக நிறைவேற்றுவதற்கு நாங்கள் வாய் வழியாக தொடர்பு கொள்கிறோம், கதைக்கிறோம், பிரச்சனையை தீர்க்கிறோம். அப்போ தேவையில்லாததை, பொருத்தமில்லாததை, வாழ்க்கைக்கு உதவாததை வீணாக கதைத்து நேரமும் வீணாகிறது, எனர்ஜியும் வீணாகிறது. கூடாததை கதைக்கின்ற பொழுது நீ எது நினைக்கிறாயோ, நீ எது கதைக்கிறாயோ அதுவாகிறாய். அப்போ நாங்கள் கூடாத கதைத்தோம் என்று சொன்னால், கூடாததை நினைத்தோம் என்று சொன்னால், அந்த கூடாது எங்களுக்கும் வந்துவிடும். அப்போ இந்த மைனஸ் பாயிண்ட், நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்று சொல்கிறார்கள். தீய எண்ணங்களை நினைத்து கொண்டிருக்கிறது, தீய எண்ணங்களை கதைத்தல். ஆக இவற்றிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியான நல்ல வாழ்வு வாழ்வோம். வணக்கம்.